ஒரு சில யானைகளுக்கு பாகனை தவிர வேற யார் அதை தொட்டாலும் பிடிக்காது. ஒரு சில பேர் யானைகளுக்கு பக்கத்துல நின்று செல்ஃபி எடுக்கும்போது அதுல இருந்து வரக்கூடிய வெளிச்சம் கூட யானைகளுக்கு எரிச்சலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு சில சமயங்கள்ல யானைகள் மிரளவும் வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டுல பெரும்பாலும் கோவில்கள்ல தான் வளர்ப்பு யானைகள் அதிகமா இருக்கு. பெரும்பாலான கோவில்கள்ல பெண் யானைகள் தான் இருக்கு. கேரளால கூட தனியார் வசம் பெரும்பாலான ஆண் யானைகள் வளர்க்கப்படுது. கேரளால திருவிழா மற்றும் தனிப்பட்ட நிகழ்வுகள்ல யானைகள் அதிகமா பயன்படுத்தப்படுது. தந்தங்கள் மற்றும் கம்பீரத்துக்காக ஆண் யானைகளை கேரள மக்கள் அதிகமா விரும்புறாங்க. கேரளால ஆண் யானைகளுக்கு வசூலிக்கப்படுற கட்டணமும் அதிகம். அவங்களோட வருவாய்க்காக யானைய பல மணி நேரம் நிற்க வைக்கிறது, ஓய்வே இல்லாம அடுத்தடுத்த கூட்டத்தில் நடக்க வைக்கிறதுன்னு இந்த மாதிரி சம்பவங்கள்னாலையும் யானைகள் கோபப்படுது. எந்த ஒரு யானையுமே உடனடியா தாக்குதல் நடத்தவே நடத்தாது. முதல்ல கீழ்ப்படியாம முரண்டு பிடிக்கும். அப்படி முரண்டு பிடிக்கும் போதே அதை புரிஞ்சிட்டு செயல்படணும். இல்லன்னா அந்த யானை முதல்ல பாகனை தான் அடிக்கும். அப்போ அந்த யானையோட குறுக்க யார் போனாலும் ஆபத்து தான். அதே போல பெண் யானைகளுக்கு மதம் பிடிக்கிறது இல்லைன்னு சொன்னா கூட இணை சேரும் காலகட்டத்திலையும் பிரசவ காலத்திலையும் இதை தவிர ஒருவேளை கருக்கலைப்பு ஏற்பட்டுச்சுனாலும் பெண் யானைகள் ரொம்பவே கோபமாகிருமா. அது மட்டும் இல்லாம மனிதர்களோட செயல்பாடுகள்